ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, நம்ம டிரைவேக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரக்கு நின்றுட்டு இருந்துச்சு. என்னடா ட்ரக்கு நிற்குதுன்னு பார்த்தா, அங்கே ஆல்ரெடி ஒரு பழைய ஹவுஸ் இருந்துச்சுங்க. அங்கே புதுசாக ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது போல். அதனால் அந்த ஹவுஸை மூவ் பண்ணுறதுக்காக அந்த ஹவுஸையே தூக்கி ட்ரக்கு மேலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நானும் எப்படிப்பா தூக்கி வச்சுருப்பாங்கன்னு ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கானா. எங்கே இப்படி ஒளிஞ்சிருக்கான்னு பாருங்களேன். ஏன் ஹைட் பண்ணியிருக்க? ஆ, எது கொழிஞ்சிட்ருக்க? பண்ண ஏதாச்சும் தப்பு பண்ணியா என்ன? ஃப்ளாக்ஸி குட் பாய். எஸ், குட் பாய், குட் பாய். ஓகே, குட் பாய். வந்தவுடனே ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, வீட்டில் இருக்குது, பொரி இருந்தது, கடலை இருந்தது. சரி, அப்படியே நம்ம காரப்பொரி சாப்பிட்லாம். நம்ம த்ரிஷா ஞாபகம் வந்துருச்சு. காரப்பொரி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ளாக்ஸும் சேர்ந்து காரப்பொரி பண்ணோம். அப்புறம் பார்த்தா அவனுக்கு காரப்பொரி கொடுக்க முடியாது இல்லையா, அவனுக்கு ப்ளைன் பொரியும் நான் காரப்பொரியும் செஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். பயப்புல என்ன அழகாக உட்காந்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள். அந்த ஹவுஸை மூவ் பண்ணிட்டு போகும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் நான் நைட்டு படுக்கிற வரையுமே அவங்க மூவ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 10:30 இருக்கும் சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா அப்போ தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் டிராஃபிக்லாம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? வீட்டை அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் தான் நம்மளும் போயிடலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த வீடு இருந்ததுக்கு உண்டான அடையாளமே இல்லைங்க.